ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது என்பதை கருதுகோளாக்கினீர்கள். ஏனென்றால் வங்காளத்தில் ரயிலுக்கு இன்ஜின் செய்யப்படுகிறது, பெரம்பூரில் பெட்டி செய்யப்படுகிறது, நாம் வாளாக இருக்கிறோம், அவர்கள் தலையாக இருக்கிறார்கள் என்று சொன்ன காலம் சரியான காலம்தான். ஆனால் மீண்டும் அப்பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள், ஏன்னா இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் யூபி. அதுதான் அண்ணா காலத்து அரசியல். கடைசியில் ஊபிக்காரன் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும், ஊபிக்காரன் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்க முடியும் என்று அண்ணா அரசியல் பேசினார் அன்றைய காலகட்டத்திற்கு. 1 கோடி 10 லட்சம் என்பது 2 கோடி ஆகும். ஆக 3ல் 1 பகுதி 4ல் 1 பகுதி அவன் நம்மில் இருப்பானே. ஆனால் நம்முடைய நாட்டு மண்ணின் தன்மையும் தெரியாது, மொழியின் தன்மையும் தெரியாது, நாகரிகமும் தெரியாது, நம்முடைய மக்களின் தேவைகளும் தெரியாது. நாம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள், அந்த பகுதிக்குள்ள கட்சி அந்த கட்சி தான் என்று அவனுக்கு மூக்கரித்தனமாக வாக்களிப்பான். ஆகவே அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது சரிதான். அப்படியான இதெல்லாம் அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும்.